வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எல்லா வகையான சத்துள்ள பொருளும் ஒரே ஒரு ஸ்நாக்ஸில் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் இது. பசங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். எல்லா வகையான நட்ஸும் சேர்த்து நான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேறு. இதுக்கு ஃபஸ்ட்டு கடலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். இது ஒரு 15 days வச்சு நம்ம சாப்பிடலாம். அதனால் கடலை ஈரப்பதமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். சிம்மிலே வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. கடலைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அப்போ தான் இந்த உணவுப் பொருளும் கெட்டு போகாமல் இருக்கும். மேக்ஸிமம் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால ஒரு 15 daysக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் நல்லது. அதனால தான் நான் சொன்னேன் 15 daysக்குள்ளே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இன்றைக்கி இந்த ரெசிபியும் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் பொண்ணு வந்திருந்தாங்க ஹாஸ்டல்லேருந்து. அவங்க இப்போ திரும்ப கிளம்புறாங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற ஸ்நாக்ஸ் தான் இது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. சரி, அதையே உங்களுக்கு நம்ம வீடியோவாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது நான் அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போட்டுட்ருக்குறேன். 15 days தான் அவங்க வச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் அவங்க தேங்காய்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் அதுக்கு மேலே நான் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லிடுவேன். நம்ம வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கூட விடுங்க. இது வரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் பார்த்துட்ருந்தீங்க, புதுசாக பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு. அடுத்தது நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு. அதை நல்லா ஃப்ரைட் ரோஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கணும். உங்களுக்கு முழுசாக வறுக்க டைம் பத்தாது அப்படின்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி அதை அப்புறம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபடுற வரைக்கும் அதை நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட அந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னையை கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே நான் மறுபடியும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்கி பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நான் இதோட ரெசிபியோட என்னென்ன நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாதாம் பருப்பை வறுத்ததுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எள்ளு வறுத்துட்ருக்குறேன். எள்ளு கடையில் வாங்கிட்டு வரும்போதே கல், மண், அந்த குட்டி குட்டி மண் அந்த எள்ளில் நிறைய இருக்கும். அதனால் எள்ளை சுத்தம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். எல்லாம் சுத்தம் பண்ணாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது மண் இருந்ததுன்னா பல்லுலலாம் படும்போது அந்த ஸ்நாக்ஸே கெட்டு போயிடும், சாப்பிட முடியாமல் ஆயிரும். அதனால் எள்ளை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம இட்லி அரிசி நம்ம அரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரிச்சு எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வறுக்கிறதுக்கு எடுக்கணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குமே. இப்போ எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. நல்லா ஆற வைக்கணும். கடலையும் முந்திரி பருப்பு
பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நான் ஒரே பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் தேங்காய் ஃப்ரை பண்ணி போடுவேன். நான் அதில் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு நல்லா தேங்காயை துருவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம். நான் குவான்டிட்டி வந்து 1/4 கிலோ கடலை, 1/4 கிலோ எள்ளு அந்த ரேஷியோவில் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். அதனால் நான் ஒரு பெரிய காயை தேங்காய் எடுத்திருக்கேன். அதேபடி உங்களுக்கு ரேஷியோ கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம தனித்தனியாக வறுத்து வச்சாச்சு. இப்போ இதே போல் மிக்சியில் போட்டு நம்ம தனித்தனியாக மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப தூளாக ஆக்கக்கூடாது. கொரன்னு இருந்தால் தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக கடித்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தெரியும். அதனால் இப்போது நான் அரைச்சி காமிக்கிறேன். அது கூட நான் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். பேரிச்சம்பழத்தில் வந்து நல்லா விதை இல்லாத பேரிச்சம்பழமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா அதில் இருக்க குப்பையெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஹோம்மேட் ரெசிபி ஏதாவது ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு அதையும் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீட்டில். இப்போ தனித்தனியாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதில் 4-5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபி. தேங்காய் திருவும் போது கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை தனியாக எடுத்து இந்த நட்ஸ் அரைக்கிறப்போ கூட அதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கடலையும் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதை 3ஐயும் சேர்த்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் கொரன்னு ரவா பதத்துக்கு தான் அரைக்கணும். அப்போ தான் இது வந்து கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. தேங்காயை வந்து பல்ஸ் விட்டால் போதும், அதை நம்ம அரைச்சிடக்கூடாது. தேங்காய் தான் இதில் ஹைலைட்டாக டேஸ்ட்டாக கொடுக்குறது. அதனால் வந்து நைஸாக அரைச்சிடாமல் பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எள்ளை அரைச்சிக்கலாம். நம்ம எள்ளையும் பவுட்ரு பண்ணியாச்சு. எல்லாமே தனித்தனியாக கிரைண்ட் பண்ணணும். ஏன்னா கடலை ஒரு ஸ்பீடுக்கு அரைக்கும், எள் ஒரு ஸ்பீடுக்கு அரைக்கும், பேரிச்சம்பழம் ஒரு ஸ்பீடுக்கு அரைக்கும். எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஒன்று உடஞ்சிருக்கும், ஒன்று உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை வந்து தனித்தனியாக கிரைண்ட் பண்ண சொன்னேன். இப்போ தனித்தனியாக கிரைண்ட் பண்ண எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பேரிச்சம்பழம் போட்டு ஸ்வீட்னஸுக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் பத்தாது அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேரிச்சம்பழம் மட்டுமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்குது, ஸ்வீட்னஸ் நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு நாட்டு சர்க்கரை வந்து இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம பேரிச்சம்பழம் அரைச்சிக்கலாம். பேரிச்சம்பழத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படும்னு சொல்லிவிட்டு நீங்களும் அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரம் கிரைண்ட் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பாதியாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறப்போ உங்களுக்கு உருண்டை வந்து பேரிச்சம்பழம் தனியாக தெரியாது. எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இனிப்பு, பேரிச்சம்பழம், கடலை, எள் எல்லாமே வந்து ஒன்றா அங்கங்கே திரியாக இருக்கும்.
ஏன்னா கடலையும் அரைக்கும்போது எண்ணெய் உருவாயிருக்கும், எள்ளும் எண்ணெய் உருவாயிருக்கும், பேரிச்சம்பழம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாமும் ஈவனாக வந்து நமக்கு உருண்டைகளில் ஒரே டேஸ்ட்டு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா அப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆயில் லீக் ஆகி அதுவே உருண்டைகளாக வந்து அந்த பதத்தில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து பக்குவம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸை கொடுத்து விடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.